சீசன் ஓவருங்க. இப்படியெல்லாம் பவுலிங் போட்டால் சீசன் முடியாமல் என்னங்க பண்ணோம்? எஸ்ஆர்எஸ் எப்படி பவுலிங் போட்டாங்க, நம்ம பவுலர்ஸ் எப்படிங்க எக்ஸிக்யூட் பண்ணாங்க? அன்சில் கம்போஜ் தொடர்ந்து 2 மேட்சாக முக்கியமான மேட்ச்சில் சொதப்பியிருக்காருங்க. இப்படிலாம் சொதப்ப ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் பார்த்தீங்கன்னா டாஸ் வச்சு பேட்டிங் ஆடினார். அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு என்னடா பேட்டிங் ஆடுறாரு அப்படின்னு தான் இருந்துச்சு. சரி, நீங்கள் பேட்டிங் ஆடுறீங்க, எஸ்ஆர்எஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பேட்டிங் ஆப்போசிஷன் எகென்ஸ்டாக அப்படின்னா பேட்டிங் ஆடுறப்போ ஒரு 20 ரன் சேர்த்து அடிக்கணும். நம்ம அடிச்ச ஒரு 180 10 ரன் ஷாட்டு அப்படிங்கிறப்ப நல்லா பவுலிங் போட்டுருங்க. ஏன்னா எஸ்ஆர்எஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பக்காவான பேட்டிங்கு, அவங்க வந்து 240 அசால்ட்டாக சேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு டீம் கிட்ட போய் நீங்கள் வந்து முக்கியமான மேட்ச்சில் டாஸ் வச்சு பேட்டிங் ஆடுறேன்னு சொல்கிறப்போ கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சிருக்கணுங்க. நம்ம லைக் எல்லாமே வந்து இன்றைக்கி ஏன்னா ஒரு பிளானே இல்லாமல் சென்னை பண்ண மாதிரி தாங்க இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நம்ம சேஸ் பண்ணி தான் கூட கொஞ்சம் கிட்ட போயிருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா நம்ம டீம் பவுலிங் ஒன்றும் குஜராத்தோ இல்லை ஆர்சிபி மாதிரி ஒரு காட்டு பவுலிங் கிடையாது. நம்மகிட்ட ஒரு டீசெண்டான பவுலிங் தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம கண்டிப்பாக ரன்ஸ் கொஞ்சம் சேர்த்து தான் அடிக்கணும். அதை பண்ணவே இல்லை இன்றைக்கி. அங்கேயே மேட்ச் விட்டுட்டாங்க. சரி, ரன் தான் அடிக்கல 180 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பிச்சில் கொஞ்சம் டஃப் கொடுக்குற ஒரு ஸ்கோர் தாங்க. நல்லா போட்டிருந்தால் கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கலாம். பவர் பிளே டீசென்ட்டுங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அன்சில் கம்போஜ் வந்து இவ்வளோ வந்து என்ன சொல்கிறது 2 மேட்சாக சொதப்புவார்னு எதிர்பார்க்கவே கிடையாது. அது பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டுங்க. ஒரு பிளானே இல்லாமல் போட்ட மாதிரி தான் இருந்துச்சு நம்ம டீமு. என்ன சொல்கிறேனே தெரியலைங்க. பிகாஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எஸ்ஆர்எஸ் போட்டது பார்த்து கூடவா இவனுங்க வந்து பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணல, அது எனக்கு புரியவே இல்லை. அண்ட் ருத்ராஜோட கேப்டன்ஸுமே பார்த்தீங்கன்னா கிளாஸ் அண்ட் கிஷான் பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருக்கப்போ வந்து அப்படியே நம்ம டீமை ரொம்ப டல்லாக அப்படியே ஒரு மாதிரி ஷோல்டர்ஸ் டவுனாக அப்படியே ஒரு மாதிரி தான் இருக்கானுங்க. அந்த வெறியே இல்லை வந்து பேச, அது ஒரு மாதிரி தாங்க போகுது. ருத்ராஜ் என்னன்னா ஒரு டீசெண்டான கேப்டனுங்க. ஆனால் டைட்டில் நமக்கு வந்து அடிச்சு கொடுக்குற அளவுக்கு அவர்கிட்ட வந்து ஒரு கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னா எனக்கு தெரியலங்க. உண்மையுமே அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். அண்ட் ருத்ராஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேனாக கம்ப்ளீட் ஃபெயிலியர் அந்த சீசனில் 21 பால் ஆடி 15 ரன்னுங்க. என்னங்க அது? இந்த பிச்சில் வந்து அப்படி 6 பால் சாப்பிட்டு போயிருக்காருங்க அவர். இல்லை, நீங்கள் டைம் எடுக்கிறீங்கன்னா டைம் எடுத்து கன்வெர்ட் பண்ணுங்க. டைம் எடுத்துகிட்டு அவுட் ஆனால் அதாங்க பயங்கர ப்ரெஷரு. 20 பாலுக்கு ஒரு 30 ரன் அடிச்சுனா கூட நம்ம டீமோட ஸ்கோர் பாருங்களேன் 15 ரன் சேர்த்து வந்திருக்கும். கடைசி வரைக்கும் மேட்ச் எடுத்துகிட்டு போய் மேபி டஃப் கொடுத்து மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம். ருத்ராஜ் ஒரு பேட்ஸ்மேனாக கம்ப்ளீட் ஃபெயிலியரு. கேப்டனாக பார்த்தீங்கன்னா டீசெண்டாக பண்ணியிருக்காருங்க. ஆனால் பக்காவான கேப்டனா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியலைங்க. அது ஒரு பெரிய இதுதான். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங்க, ஸ்பென்சர் ஜான்சன் அது கொஞ்சம் ரொம்ப ஈஸியான கேட்சுன்னு சொல்ல முடியாது. பட் அந்த கேட்சை பிடிச்சிருக்கணுங்க. கிளாஸ் அண்ட் கேட்சை பிடிச்சிருந்தோம்னா கண்டிப்பாக மேட்ச் மாற்றிருக்கலாம். அவர் தாங்க நம்ம ஸ்பின்னர்ஸே வந்து போட விடாமல் அவுட் ஆஃப் த ஈக்குவேஷன் தூக்குறது கிளாஸனோட அந்த இன்னிங்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு கிளாஸன் வந்தப்பவே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாலர் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். கிளாஸன் ஸ்பின்னிங் அகேன்ஸ்டாக எப்படி ஆடுவார்னு தெரியும். நிறைய விஷயம் சென்னை வந்து அன்றைக்கி பிளான் பண்ணவே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நம்ம கண்டிப்பாக சேஸ் பண்ணியிருக்கோம் தான் எனக்கு தோணுது. பிகாஸ் சன்ரைசர்ஸ் மாதிரி ஒரு காட்டு பேட்டிங் அவனுங்க. கிளாஸில் மாதிரி ஒரு ஆள்லாம் வந்து எந்த பிச்சில் வேணால் ஆடக்கூடிய ஒரு ஆள். என்ன சொல்கிறேனே தெரியலைங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 18வது ஓவர் ஸ்பென்சர் ஜான்சன் போட்டுக்கலாங்க. இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவருக்கு. ஏதோ கொஞ்சம் நல்லா போட்டிருப்பார். முகேஷ் சௌத்ரி ஃபஸ்ட் பால் விக்கெட் எடுத்தார். அதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லாட் மாதிரி தான் சாத்தி விட்டுருப்பார் நிதிஷ் ரெட்டி. அப்புறம் கடைசி 2 பால் 4-6 அங்கேயே மேட்ச் முடிஞ்சுங்க. எனக்கு ஓவராலாக கேட்டிங்கன்னா அன்சில் கம்போஜ் இன்னைக்கு அவங்க டீமில் எப்படி மெயின் பவுலர் பார்த்தீங்கன்னா பேட் கம்ஸ் எப்படி போட்டு கொடுத்தாரு. நம்ம டீமில் மெயின் பவுலர் அப்படின்னா அன்சில் கம்போஜ் அந்த சீசனில் அவர் சரியாக சொதப்பிட்டார். ஆனால் ஒன்று சொல்லிட்டுங்களா, நம்ம டீம் வந்து நம்ம கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு குவாலிஃபை ஆயிருந்தா கூட நம்ம வந்து கப்படிக்கலாம் நம்ம டீமுக்கு கெப்பாசிட்டி கிடையாதுங்க. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மேபி போய் லக்கில் அடிச்சுன்னா அது வேறு விஷயம். அவ்வளோதாங்க நம்ம சீசன். அவ்வளோதான். பயங்கரமான இன்ஜுரிஸுங்க. அண்ட் நம்ம சீசனை பற்றி பேசணுன்னா என்ன சொல்கிறது, பயங்கர அன்லக்கியான ஒரு சீசன் தான். முதல் 3 மேட்ச் தோற்றதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஒரு கம்பேக் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பியும் 2 மேட்ச் தோற்றுட்டோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம நெக்ஸ்ட் இயர் வந்து இன்னும் பெட்டராக இருப்போம் அப்படின்னு தோணுது. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக பிளே ஆஃப் போகிறக்கான நிறைய வாய்ப்பு நம்ம டீம் விட்டு இருக்குது அப்படின்னு தோணுது. பட் ருத்ராஜ் வந்து நெக்ஸ்ட் இயர் கேப்டனாக இருப்பாரா அப்படிங்கிறது வந்து வேறு டிஸ்கஷனுங்க. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். பட் எனக்கு தெரிஞ்சு நம்ம நெக்ஸ்ட் இயர் தான் ஒரு ஹோப்ஃபுல்லாக இருக்கணுங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து மேபி ஏன்னா ஓட்டன் திரும்பி வருவார், நேத்தன் லேஸ் வருவார், ஆயுஷ் மாத்திரை உள்ள வந்துடுவார். ஸோ எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் இயர் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு தோணுது. ஆயுஷ் மாத்திரை வந்தே ஆகணுங்க. ஆனால் உருள் பட்டேல் வந்து ஓகே பட்டுச்சுன்னா நல்லா ஆடுறாரு. பட் ஆனால் இந்த பிச்சில் அவர் யோசிக்காமல் கூட ஆடின மாதிரி தாங்க இருந்துச்சு. கொஞ்சம் இன்னும் ஆடி இருக்கலாங்க. அவங்க டீமில் நம்பர் 3 கிஷான் எப்படி ஆடுறாரு, நம்ம டீமில் நம்பர் 3 உருள் பட்டேல் எப்படிங்க ஆடுறாரு. ஓகே, ஒரு இன்னிங்ஸ் பயங்கரமாக ஆடினார், எல்எஸ்ஜி கூட ஒத்துக்கிறேன். பட் சும்மா சுத்த முடியாதுங்க. அது வந்து எல்லா மேட்சும் அப்படி பட வாய்ப்பே கிடையாது. அண்ட் அவருக்கு வந்து பக்காவாக பிளான் பண்ணிட்டு வந்தாங்க. லெக் சைடு தான் அடிக்க போகிறாருன்னு பக்காவாக எல்லாம் பிளான் பண்ணிட்டு வந்து பால் எக்ஸிக்யூட் பண்ணி தூக்கிட்டாங்க. ஆனால் அவங்க பக்காவாக போட்டாங்க. இஷான் மல்லிங்கா, பேட் கமின்ஸு, ஷாகிப் ஹுசைன் 12 ஒரு சாயன் நிறுத்தினாங்க அவங்க. நம்ம டீமில் முகேஷ் சௌத்ரி, ஸ்பென்சர் ஜான்சன் ஓகே பவர் டீசெண்டாக போட்டாங்க. பட் 150 4 ஓவர் 40. அன்சில் கம்போஜை பற்றி என்ன சொல்கிறேனே தெரியல. ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக ஒரு சீசனுங்க. பயங்கரமாக இன்கன்சிஸ்டண்ட்டாக தான் இருந்திருக்கோம். பட் நம்ம டீம் இந்த இயர் என்னமோ ரெடி இல்லைங்க. அவ்வளோதான். அது நல்லாவே தெரியுது. நம்ம வந்து டாப்
டாப் 4 டீம்ஸ் யார் கூடயுமே இப்போ வரைக்கும் நம்ம ஜெயிக்கவே இல்லை. அண்ட் அது ஒரு விஷயம் நல்லா ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுது என்னென்னா நம்ம ரெடி இல்லை அப்படிங்கிறது. நீங்கள் நினைக்கிறீங்க சரியான டிசப்பாயிண்டிங்கான ஒரு லாஸ்ங்க எனக்கு இன்றைக்கி. ஏன்னா வந்து நம்ம இன்றைக்கி ஜெயிச்சு குஜராத் கூட போய் தோற்றுருந்தா கூட பரவாயில்ல. ஏன்னா குஜராத்தோட பவுலிங் அகமதாபாத் அப்படிங்கிறது வந்து அவங்க பயங்கரமாக போட்டிருக்காங்க, அது வேறு விஷயம். எஸ்ஆர்ஹெச் கூட இந்த சீசன் 2 மேட்ச் தோற்றுருக்கோம். அண்ட் இன்றைக்கி சேப்பாக்கில் கிளாஸ் அண்ட் கேட்சப் பிடிச்சிருந்தாவே ஒரு நல்ல வாய்ப்பு இருந்திருக்கும். எனக்கு அதனால தான் பயங்கரமாக இருக்குது. என்ன சொல்கிறேனே தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்னு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.